வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. அந்த ஐ விட்னஸ் பணத்தை கேட்டு வீட்டுக்கே வராங்க. ராகவன் அவர்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்ல, நீ பணத்தை கொடுக்கலனா நான் உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு ராகவனை மிரட்டிட்டு இருக்காங்க. ராகவன், தயவு செஞ்சு வீட்டில் யாருக்கிட்டேயும் வந்து உண்மையை சொல்லிடாதா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்க. நான் உண்மையை சொல்ல போகிறேன்னு சொன்னதுமே ராகவன் ரொம்ப பயந்து போய், உன் கையை காலாக நினச்சி கேட்குறேன், தயவு செஞ்சு யாருக்கிட்டேயும் உண்மையை சொல்லிடாதா அப்படின்னு கெஞ்சி கேட்டுட்டு இருக்க. அதுக்கு அந்த ஐ விட்னஸ், கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ராமச்சந்திரன் அங்கே வந்துடுறாரு. ராகவனை பார்த்துட்டு, டேய் ராகவா, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ராகவன் பயந்து போய் நின்றுட்டு இருக்காரு. இவர்கிட்ட உனக்கு என்னடா பேச்சு, என்ன உன் தம்பியை காப்பாற்றுறதுக்காக பேரம் பேசிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, மற்ற வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அங்கே வந்துடுவாங்க. உடனே அந்த ஐ விட்னஸ் வந்துட்டு, என்ன சார் இவர் தம்பியை காப்பாற்றுறதா, அட போங்க சார், ஆக்சிடெண்ட் பண்ணதே உங்கள் மூத்த பையன் ராகவன் தான் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. ராமச்சந்திரன் ராகவன் கிட்ட, என்னடா நீடா அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ண, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கேட்க, அப்பா நான் தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா, வேணும்னே பண்ணலை அப்படின்னு பயந்து நடுங்கிக்கிட்டு பேச, உடனே ராமச்சந்திரன் ராகவனை அடிக்க ஆரம்பிக்கிறாரு, பயங்கரமாக அடிக்கிறாரு. ஒரு பக்கம் கண்மணி ராகவன் கிட்ட வந்து, நீதான் என் அண்ணனை கொன்னையா, அப்போ நீதான் அந்த கொலைகாரனா, இனிமே ஒரு நிமிஷம் கூட உன் கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த தாலியை வந்து கழட்டி ராகவன் மூஞ்சிலே வந்து வீசுகிறாங்க. என் அண்ணனை கொன்ன உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறது தான் என்னோட ஒரே லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.